ஹாய் ஒன். ஸோ டெய்லியுமே ஏதோ ஒரு வீடியோவில் வந்து என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்டேட்டு, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருந்த ஃபுல் போர்ஷன்ஸ். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, போய் பாருங்கள். ஸோ செகண்ட் மிட்டம் ஒரு சிலருக்கு இன்னும் முடியலை. ஸோ பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட் ஃபார் செகண்ட் மிட்டம். ஃபஸ்ட்டு செகண்ட் மிட்டம் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. அண்ட் கிராஷ் சீரிஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்க, நான் வந்து அது பார்க்குறேன். ஏன்னா வந்து செகண்ட் மிட்டம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க சில பேர். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கிராஷ் சீரிஸ் போட்டாங்கன்னா நிறைய பேத்துக்கு போய் சேராது. அதனால தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மேக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குமே போட்டுட்டேன், ஃபுல் போர்ஷன் போட்டுட்டேன். 5 மார்க்ஸ் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். மேக்ஸில் மட்டும்தான் எல்லாமே போட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் 11th ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கேன், 10th ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் சோஷியலாக வரும். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, டிமோட்டிவேஷன். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஒரு டிமோட்டிவேஷன். அப்படிங்கிறபோது அந்த டிமோட்டிவேஷனை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோ. சிம்பிளான ஒரு வீடியோ, 5 மினிட்ஸ் தான் பேசுவேன். ஏன்னா எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ இப்போது இந்த எக்ஸாம் காலகட்டத்தில் அதுவும் ஃபுல் போர்ஷன் படிக்க போகிற டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ தேவை தான். அதனால தான் நான் போட்டேன். என்ன தான் சிம்பிளாக டிமோட்டிவேஷன் சொல்லிட்டாலும் அது டிமோட்டிவேட் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பையன் எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சர்டைன் மார்க் எடுத்துகிட்டு வர்றார். ஒரு 500க்கு வந்து ஒரு 300 மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஒரு 600க்கு ஒரு 300 மார்க் எடுக்கிறாங்கன்னா சில வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, டீச்சர்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. சில வீட்லேயும் சில பேரண்ட்ஸு அண்ட் சில டீச்சர்ஸ் இல்லை வந்து சில பேர் என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸை 300லாம் பத்தாது, நீங்களே எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிமோட்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஐ மீன் ஏதாவது வந்து அவன் மனசு நோகிற மாதிரி பேசிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் அவன் ஒரு 400 மார்க் எடுத்துகிட்டு வந்தாலும் டிமோட்டிவேட் தான் பண்ணுவான். ஏன், அவன் 500 எடுத்தாலுமே அவன் இப்போ 500 எடுக்கிறதுல ஓகே, நீ பப்ளிக் எக்ஸாமில் எடுக்கிறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிமோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணாலுமே டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் ஆல்சோ. நான் பேரண்ட்ஸை தப்பாக சொல்லலை, பட் இந்த இடத்துல மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் சில பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறக்காக, ஐ மீன் இது பத்தாது தம்பி, நீ வந்து இன்னுமே மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டீச்சர்ஸும் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லி தான். அதை நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு டிமோட்டிவேட்டுன்னு நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஃப்ளாட்டாக இது இப்போ 400 மார்க் எடுத்திருக்கேன்னா அதோட 5 மார்க் கம்மியாக எடுப்பேன். ஏன்னா ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்லேயே படிக்கும்போது மார்க் அதிகமாக எடுக்கணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி மார்க் வரும்? மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், நீ வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும், நீ பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி படிச்சிங்கன்னா எதுவுமே ஆகாது. இப்போ இந்த 3 மாதம் ரிலாக்ஸாக நீ வந்து எதை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய ஸ்டடீஸ் மட்டும் கவலைப்பட்டு அதை பற்றி கவலைப்பட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஃபுல் போர்ஷன்ஸை எப்படி முடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான் எல்லாருமே பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து இப்போ பக்கத்தில் இருக்க பையன் கூட சொல்லுவான், டே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன், இல்லை நல்லா படிக்கலை, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. இது எல்லாமே ஒரு டிமோட்டிவேஷனுக்காகவும் அண்ட் ஆல்சோ சில பேர் வந்து பெரிய ஹைப்பில் போயிடுவான். நான் பெரிய மார்க் எடுத்துட்டேன், ஆனால் ஹாஃப் இயர்லிலேயே வந்து ஒரு 500 மார்க் எடுத்துகிட்டு பப்ளிக்கில் 400 எடுத்தவங்களாம் இருக்கான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வந்து பெரிய ஹைப்பில் போயிட்டு திரும்ப இந்த 2 மாதத்தில் ஒழுக்கமாக ரிவிஷன் பண்ணாமல் அவன் ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சுருப்பான், 500னா 550 எடுக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத என்ன சொல்கிறது, யோசிச்சுட்டு அதிக ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த அதிக ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் என்ன சொல்கிறது, குருட்டாம்போக்கில் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. 500 மார்க்குங்கிறது 550 மார்க் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு இருப்பாங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நெகட்டிவிட்டியை தான் உண்டாக்கும். தயவு செய்து யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நீ 50 மார்க் எடுத்தாலுமே அது நீ கஷ்டப்பட்டு படித்த மார்க் தான் தவிர அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ உன்னையே மாற்றிக்காதன்னு மீன்ஸ் நீ வந்து நல்லா படிக்கிறத விட்டுறாத, நீ ட்ரை பண்ணு. அவனுக்கு ஒரு புத்தி. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நல்லா படிப்பாங்க, இன்னொரு கேரக்டர் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கேரக்டருக்கு என்ன தான் படித்தாலும் மண்டையில் ஏறாது, ஒரு கேரக்டருக்கு மேக்ஸில் ப்ளஸ் மைனஸே தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நீ திடீர்னு ஷைன் ஆகிற அப்படின்னா அது பப்ளிக் எக்ஸாமில் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் காட்டு தவிர நீ வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி தான் உன்னை பற்றி ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி டிமோட்டிவேட் ஆகிட்டு நீ தேவையில்லாமல் என்ன தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி நீ உட்காந்து அப்படியே நீ மற்றவங்கள பார்த்துட்டு உட்காந்துட்டிங்கன்னா லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும். ஸோ தயவு செய்து அதுலேருந்து வெளியே வந்து உன்னுடைய வேலையை நீயே பாரு, யாரையுமே கண்டுக்காத. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உன்னை வந்து சேரும் அந்த ஒரு டைமில்.
சரிங்களா? அப்போ பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வந்தால் சொசைட்டியே உன்னை பார்த்து வாழ்த்தும். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கே இந்த நிகழ்வு நடந்திருக்கு, அதனால தான் சொன்னேன். எனக்கே இந்த நிகழ்வு நடந்திருக்கு என்னுடைய லைஃப்பில். ஒன்றும் படிக்கிறப்ப நான் சொல்லலை, இப்போ இந்த யூடியூப் சேனல்லே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நடந்திருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கோம், சார் மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தராரு, பார்க்குறோம், இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி பெருமையாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை வந்து நம்ம போட்டிருக்க ஷர்ட் பேண்ட்டோ இல்லை வந்து ஹேர் ஸ்டைலோ இதை வச்சு ஒரு கணிப்பு வராங்க. அந்த அவுட்லுக்கை பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புக்கு வந்துப்பாங்க. நான் எப்படி இருப்பேன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் போக முடியும், தவிர இவங்களுக்காக என்னை மாற்றிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு சில நாட்கள் நம்ம சம்பாதியம் கம்மி தான் அப்படிங்கிறப்போ டிமோட்டிவேட் ஆகிருக்கேன். நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு டிமோட்டிவேட் ஆகிருக்கேன். டிமோட்டிவேட் ஆனால் அடுத்தடுத்த காரியங்கள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, தோத்துட்டே தான் இருந்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேணாம். கண்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுலேருந்து வெளியே வரவும் முடியாது. நீ ப்ரெஷரில் தான் படிப்பேன். ப்ரெஷரில் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மனசில் ஏறாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். உன்னை யாராவது டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கிட்டு போயிரு. ஸோ ஏதாவது பர்ஃபெக்டாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மனசில் மட்டும் எடுத்துக்கிட்டு அழுத்தமாக எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஐ மீன் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்கண்ணா, உங்களுக்கு வேண்டாத சொல்லிட்டாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வேலையில் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலான்னு நினச்சேன். பட் இது ரொம்ப முக்கியமாக படுது. நிறைய பேர் போர்ஷன்ஸை முடிக்க முடியாமல் வீட்டில் உட்காந்துட்டு, இப்போ வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூட திட்டுவாங்க. சில பேரண்ட்ஸ் அது ஒரு அக்கறையில் தான் திட்டுறாங்க. ஆனால் நம்ம மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மா திட்டாங்க, எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ எது எப்படியோ இது ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி இதை பற்றி பேசினேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.